தீபாவளி நெருங்கி வரும் நிலையில் சென்னையில் மொபைல் செயலி மூலம் சொந்த பயன்பாட்டுக்கான வாகனங்களை வாடகைக்கு பயன்படுத்தியதாக கூறி பைக்குக்கு 10,000 ரூபாயும் காருக்கு 12,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் முனாஃப். வணக்கம், விவரங்களை பகிரலாம். தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் ஆன்லைனில் பதிவு செய்து ஓன்போர்டு கார்களை வாடகைக்கு பயன்படுத்துவதாக தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் கூட்டமைப்பினர் தற்போது புகார் அளித்திருக்கிறார்கள். சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் ஓன்போர்டு கார்களை ஆன்லைனில் செயலி மூலம் பதிவு செய்து அதன் கார் உரிமையாளர்களிடம் ஓன்போர்டு கார்களை பெற்றுக்கொண்டு வாடகைக்கு பயன்படுத்துவதாக தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் கூட்டமைப்பின் புகார் அளித்திருக்கிறார்கள். சிறிய ரக கார்களுக்கு 12 மணி நேரத்திற்கு 600 ரூபாயும், சொகுசு கார்களுக்கு 2,000 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு ஓன்போர்டு கார்கள் வாடகைக்கு பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதே போல லட்சக்கணக்கில் செலவு செய்து வாகனம் வாங்கிக் கொண்டு ஆண்டுக்கு ஆர்டிஓ, இன்சூரன்ஸ், எஃப்சி உள்ளிட்ட செலவு செய்வதனால் கடும் நஷ்டம் ஏற்படுவதாக ஓட்டுநர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு செலவினமும் இல்லாமல் இன்சூரன்ஸ் மட்டுமே ஆண்டுக்கு ஒரு முறை செலுத்திக் கொண்டு ஓன்போர்டு கார்களை வாடகைக்கு பயன்படுத்துவதாக கார் உரிமையாளர்கள் மீது ஓட்டுநர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஓட்டுநர்கள் தாமாக ரேபிடோ இருசக்கர வாகனம் மற்றும் ஆன்லைனில் 4 சக்கர வாகனங்களை புக் செய்து சென்னை கிண்டியில் உள்ள போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த ஒப்படைத்த கார்களுக்கு இருசக்கர வாகனத்திற்கு 10,000 ரூபாய் அபராதமும், 4 சக்கர வாகனத்திற்கு 12,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து விதியின்படி அதாவது ஓன்போர்டு கார்கள் சொந்த பயன்பாட்டுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட விதிமுறைகள் இருக்கிறது. இந்த நிலையில தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் ஆன்லைனில் பதிவு செய்து ஓன்போர்டு கார்களை வாடகைக்கு பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. 10,000 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. சொந்த பயன்பாட்டிற்கு ஓன்போர்டு கார்கள் பயன்படுத்துவதாகவும் செயலி மூலம் கார்கள் கார் உரிமையாளரிடம் ஓன்போர்டு கார்களை பெற்றுக்கொண்டு வாடகைக்கு பயன்படுத்துவதாகவும் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் கூட்டமைப்பினர் தற்போது புகார் அளித்திருக்கிறார்கள். சிறிய ரக கார்களுக்கு 12 மணி நேரத்திற்கு 600 ரூபாய் கட்டணம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சொகுசு கார்களுக்கு 2,000 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு அந்த கார் உரிமையாளர்களிடம் வாடகைக்கு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். லட்சக்கணக்கில் செலவு செய்து வாகனங்கள், அதாவது வாடகைக்கு வாகனங்கள் வாங்கிக் கொண்டு பல்வேறு கட்டணங்கள் ஆண்டுதோறும் செலுத்தி வருவதாக ஓட்டுநர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.